Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கடுமையான எச்சரிக்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ளதாம். இது தொடர்பாக முதல் கட்டமாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்கா சார்பாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஒன்று, அமெரிக்கா வேண்டுமா சீனா வேண்டுமா, யாருடன் உறவு வைக்கலாம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். 2, அமெரிக்காவின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டுமா சீனாவின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டுமா என்பதையும் முடிவு செய்து கொள்ளுங்கள். 3, எந்த நாட்டிலிருந்து அதிக அளவில் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதையும் முடிவு செய்து கொள்ளுங்கள். 4, அமெரிக்காவின் தயாரிப்பான ஸ்டார்லிங்கை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் சீனா உருவாக்க போகும் இதே இணையத்தின் மாடல் வரை காத்திருங்கள். வேண்டுமென்றால் அதையே கூட பயன்படுத்துங்கள், ஆனால் நீங்கள் மிகவும் கவலைப்படுவீர்கள். 5, அமெரிக்காவின் பாதுகாப்பு உபகரணங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டுமா அல்லது சீனாவுடன் நெருக்கமாக செல்ல வேண்டுமா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவை விட அமெரிக்கா தான் சீனாவை அதிகம் நம்பி இருக்கிறது. சீனா அமெரிக்காவை நம்பி இல்லை. அமெரிக்கா சீனாவின் பொருட்கள் இன்றி இயங்க முடியாது. சீனாவின் உற்பத்தி அந்த அளவிற்கு அதிகமாக உள்ளது. இதனால் சீனாவின் பொருட்கள் இன்றி அமெரிக்கா கடுமையாக பாதிக்கும். அதோடு சீனா அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் வர்த்தக போரின் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம். 2024ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்கான சீனாவின் ஏற்றுமதிகள் $524.7 பில்லியன். அதே சமயம் அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கான இறக்குமதி என்று பார்க்கும்போது $163.6 பில்லியன் மட்டுமே. அதே போல 2024ஆம் ஆண்டில் அமெரிக்கா $524.7 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்து $163.6 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது. சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் உச்சத்தை அடைந்துள்ளது. சீனா மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து வரிகளை உயர்த்தி வருகிறார். உலகம் முழுக்க உள்ள நாடுகள் மீது ட்ரம்ப் வரிகளை உயர்த்திய நிலையில் 90 நாட்களுக்கு அதை நிறுத்தியும் வைத்திருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி அமெரிக்க பொருட்கள் மீதான சீனாவின் 34% வரிக்கு பதிலடியாக சீன ஏற்றுமதிகளுக்கு 104% வரியை அமெரிக்கா அறிவித்தது. அமெரிக்கா உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு 10% முதல் 50% வரையிலான வரிகளை விதிக்கிறது. சீன பொருட்களுக்கு 34% பிளஸ் 104% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 10, 2025 முதல் அமெரிக்க பொருட்களுக்கு 34% வரியை சீனா விதிக்கிறது. சீனா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத காரணத்தால் சீன பொருட்கள் மீதான வரியை 104% உயர்த்தி இருக்கிறார் ட்ரம்ப். இந்த நிலையில் சீனா அமெரிக்காவிற்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறது. தேவையில்லாமல் வர்த்தக போரை உருவாக்க வேண்டாம், பேச்சுவார்த்தைக்கு வாங்க என்று அமெரிக்காவிற்கு சீனா வலியுறுத்தி உள்ளது. ஏனென்றால் அமெரிக்காவின் ஒவ்வொரு நடவடிக்கையும் சீனாவை பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இருக்கிறது. சீனாவை பழிவாங்கத்தான் இவ்வாறு செய்கிறோம் என்றே வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகை வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் புதிய கட்டண அமைப்பு, சீனாவின் சமீபத்திய ஏற்றுமதி கட்டுப்பாடுகள், பழிவாங்கும் கட்டணங்கள் மற்றும் போயிங் நிறுவனங்களின் விநியோகத்தை நிறுத்துவதற்கான முடிவு ஆகியவற்றிற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் புதிய வரிகள் விதிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆக ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட புதிய வரிகள் அமெரிக்கா சீனா வர்த்தக உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் இந்த தடாலடி நடவடிக்கைக்கு சீனா பதில் கொடுத்திருக்கிறது. பிளாக்மெயில், அச்சுறுத்தல் என எந்தவிதமான அழுத்தத்தையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சமத்துவம், மரியாதை, பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் பேச தயாராக இருப்பதாகவும் அதற்காக அமெரிக்கா தனது அதிகபட்ச அழுத்த அணுகுமுறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அமெரிக்காவே வர்த்தக போரை துவங்கியது. நாங்கள் எடுத்த எதிர்வினைகள் நியாயமானவைதான். பேச்சுவார்த்தை தான் வேண்டும், மிரட்டல் அல்ல, மரியாதை இங்கு முக்கியம் என தெரிவித்திருக்கிறது சீனா. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.